Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. We welcome all of you and everyone for joining this webinar session, and we are truly honored to have you in today's session. And we are privileged to have our learned, distinguished expert in the field of Takaful, Brother Muhammad Nawaz. So he is a highly respected business consultant, coach, lecturer, trainer, and a motivational speaker with a wealth of expertise in Islamic finance, Takaful, holding a master's in Islamic finance, and currently pursuing his doctorate in business administration. Brother Nawaz is also has a profound understanding in Sharia compliance, Sharia audit, and Islamic insurance. And he has been in the industry for over 2 decades, having a wealth of knowledge, especially in the Takaful field. And today, as rightfully, he will be exploring the topic of insurance and Takaful. So in this, he will be talking about the conventional insurance and how it is different when it comes to Takaful, and why are those differences are coming in, and why does it matter for us as Muslims. So please join us to have this thought-provoking session, and the stage is yours. Jazakumullah khair, Sajid, for that quick introduction. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. All the participants, today's session I'll be doing it in Tamil for beneficial of the most of the audience. So நாங்க இந்த ப்ரோக்ராம தமிழ்ல தான் செய்ய போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற இந்த செஷன் ஒரு மிக முக்கியமான செஷன். இந்த செஷனில் நாங்கள் கவர் பண்ணக்கூடிய ஏரியாக்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ப்ரெசன்டேஷன் அவுட்லைனை பார்த்தோம்னு சொன்னால், இன்ட்ரடக்ஷன் டு தகாஃபுல் கான்செப்ட், அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தகாஃபுல், டிஃபரன்ஸ் பிட்வீன் தகாஃபுல் அண்ட் கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ். அதாவது காப்புறுதின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸுக்கும் தகாஃபுல் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இன்சூரன்ஸ் முறைக்கும் மத்தியில் உள்ள மிக முக்கியமான வித்தியாசங்கள், அதுகள் எப்படி நடக்கின்றதை நாங்கள் உங்களுக்கு குறுகிய நேரத்தில் ஒரு பிரீஃப் ஒன்று தரப்போகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக ஒரு கேள்வி ஒன்று வரும். இன்சூரன்ஸ்ன்றா என்ன? காப்புறுதின்றா என்ன? வாட் இஸ் இன்சூரன்ஸ்? அப்போ இதுக்கு லேசான ஒரு வரை விளக்கணம், டெஃபினிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்றது தான் ஒரு லேசான, அதாவது ஒரு விளக்கம் இன்சூரன்ஸ். அப்படின்னா ரிஸ்க்னு ஒன்று இருக்குது, அந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்ண போறோம். தமிழ்ல சொல்றதாக இருந்தா ஒரு அபாயம் இருக்குது, அந்த அபாயத்தை நாங்க எப்படி முகாமைத்துவம் செய்ய போறோம், எப்படி மேனேஜ் பண்ண போறோம். அப்ப ரிஸ்க்னா என்ன? ஒரு மனிதன் உலகத்துல பிறந்த காலத்திலேருந்து அவனுடைய இறப்பு வரையில வரக்கூடிய பல விதமான எதிர்பார்க்க முடியாத பல சம்பவங்கள் நிகழலாம். அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னாலையும் அதற்காக வேண்டி முன்கூட்டியே ஒரு ஏற்பாடு செய்யறது. உதாரணமாக சொல்றோம்னா, நாங்க காலையில ஆஃபீஸ்க்கு போறோம், பஜாருக்கு போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம். இந்த நேரத்துல நாங்க ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு கொடையை கொண்டு போறோம். இந்த கொடையை கொண்டு போறதுடைய நோக்கம் என்ன? மாலையில மழை பெஞ்சா அதுல இருந்து நாங்க பாதுகாக்கணும். உதாரணமாக இந்த மொபைல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மொபைலுக்கு நாங்க எல்லாரும் கவர் ஒன்று போட்டிருக்கிறோம். இது என்னது? உண்மையிலே இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன் இந்த கவரை போடுறதுடைய நோக்கம் என்ன? இந்த போன் கீழே விழுந்தா இது பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. எனவே ஒரு அபாயம் நடக்கிறதுக்கு முன்னால அதற்காக வேண்டி சில ஏற்பாடுகளை செய்யறது இருக்குது, அல்லது அதற்காக வேண்டி ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் செய்யறது இருக்குது. இதுக்கு இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. நபியோட காலத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விடயங்கள் எங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி கொடுத்திருக்கிறார். உதாரணமாக இரவில் நாங்க படுக்கக்கூடிய நேரத்துல எங்களோட கதவுகளை மூடிக்கொண்டு படுக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்துல என்ன செய்வான்னு சொன்னா, ஜெய்தூனுடைய எண்ணெயை வச்சுதான் விளக்கு பற்ற வைப்பாங்க. இந்த நேரத்துல சொன்னாங்க, விளக்குகளை நீங்க அணைச்சிக்கோங்க, அல்லது அந்த விளக்குல இருந்து நெருப்பு பத்த கூடும்
சான்சஸ் இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க விளக்க அணைச்சாலும் நெருப்பு ஒன்று நடக்கொண்டு இருந்தா அது நடந்தே தீரும். கதவை மூடினாலும் மூடாட்டியும் உடைச்சு கொண்டு வரலாம். ஆனா எங்களுக்குரிய சக்திக்குட்பட்ட அமைப்புல நாங்க அதுக்காக வேண்டி ஒரு முன் ஏற்பாடு செய்யறதுக்கு நபியவங்களுக்கு படிச்சு தந்தாங்களா இல்ல? எனவே இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க ப்ராடாக யோசிச்சோம்னு சொன்னா அது என்னது, எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ரிஸ்க்குகளை நாங்க எப்படி மேனேஜ் பண்ண போறோம். இதுதான் ரிஸ்குடைய பொதுவாக இன்சூரன்ஸ் உடைய தாரிஃப். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த உலகத்துக்கு இந்த இன்சூரன்ஸ்ன்றது எப்படி வந்துச்சு. இந்த உலகத்துக்கு இன்சூரன்ஸ்ன்றது எப்படி வந்துச்சு? அப்ப அந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுடைய சாமான்களை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்வாங்கன்னு சொன்னா, அனுப்புவாங்கன்னு சொன்னா, ஒரு கப்பல் மூலமாக தான் அனுப்புவாங்க. அந்த காலத்துல கப்பல் தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் அவங்களோட சாமான்கள் ஏத்துவாங்க அந்த கப்பல்ல. அதுல 2 விதமான ரிஸ்க் இருந்துச்சு. முதலாவது ரிஸ்க் என்னன்னா, கடற்கொள்ளைகள்னு சொல்லுவாங்க. கள்ளன்கள் சாமான்கள் அடிச்சுட்டு போய்த்துடுவாங்க. இதனால பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும், நஷ்டம் உண்டாகும். 2வது தான், அவங்க அந்த கடல் பிரயாணத்துல ஈடுபடக்கூடிய நேரத்துல சூறாவளி காற்று அது மாதிரியான இயற்கை அனர்த்தங்களால அந்த கப்பல் அப்படி மூழ்கி போறது. இந்த 2 ரிஸ்க்கும் இருக்கிறதுனால இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யோசிச்சாங்க இதை எப்படி நாங்க மிட்டிகேட் பண்றது, இதை எப்படி நாங்க ஓவர் கம் பண்றது. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாரும் வருவாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு ஒரு காஃபி ஷாப் உண்டு. லாய்ஸ்ன்னு சொல்லக்கூட கோப்பி கடையோடு வச்சு கொண்டிருந்தார். அந்த நேரத்துல அவர்கிட்ட காஃபி குடிக்க வர நேரத்துல அவர் ஒரு போர்ட்ல எழுதி வைப்பார். என்னன்னு சொன்னா, இன்றைய நாள் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுச்சு, இந்த கப்பல் கடற்கொள்ளைகளால கொள்ளை அடிக்கப்பட்டுச்சு, இவ்வளவு நஷ்டம்ன்றத போர்ட்ல எழுத ஆரம்பிச்சார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவங்க எல்லாரும் காஃபி குடிச்சவங்க ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்க. நாங்க இந்த லாய்ட்ஸ் கிட்ட என்ன செய்வோம்னா ஒரு பணத்தொகையை கொடுப்போம். நாங்க ஒரு பணத்தொகையை கொடுப்போம். எங்கள்ல யாருக்காச்சும் ஒரு ஆபத்து ஏற்படும் பட்சத்துல இந்த பணத்தால, இந்த தொகையால, இந்த ஃபண்டால இந்த லாய்ட்ஸ் அவங்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னா ஒரு தொகையை கொடுத்து அவங்கள மீள அவங்களோட வியாபாரத்தை, அவங்களோட தொழிலை செய்யறதுக்கு உதவி செய்வார். இந்த அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற அடிப்படையில மியூச்சுவல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த காலத்துல. அப்ப முதலாவதாக இன்சூரன்ஸ் பண்ணப்பட்ட விடயம் என்ன, மரைன் கப்பல் வழியாக செல்லக்கூடிய சாமான்களுக்கு தான் முதலாவதாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க இன்சூரன்ஸ் ஸ்கீமா ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால பெரிய ஒரு நெருப்பொண்டு லண்டன்ல ஏற்பட்டுச்சு. அதனால அதுல பல விதமான பில்டிங்ஸ், வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புல 2வதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் ஃபயர். அப்ப இந்த இன்சூரன்ஸ் சொல்றது என்னன்னு சொன்னா, இதனுடைய கரு என்னன்னு சொன்னா, ஃபார்ச்சுனேட் மெனி ஹெல்ப் இன் த அன்பார்ச்சுனேட் ஃபியூ. அப்படின்னா சுபீட்சமான பலர்கள் அபாக்கியசாலியான சிலர்களுக்கு உதவி செய்யறது தான் இதனுடைய கரு. த கான்செப்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் இஸ் ஃபார்ச்சுனேட் மெனி ஹெல்ப் இன் த அன்பார்ச்சுனேட் ஃபியூ. இப்ப இந்த கான்செப்ட 1400 வருடங்களுக்கு அதாவது முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இஸ்லாத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க, ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கு உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா அடுத்த ஸ்லைட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதா, இதற்கான ஆதாரம் என்ன, இதற்கான தலீல் என்ன, அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா சூரா மாயிதால 2வது வசனம் வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வான்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்டா, நல்ல விடயங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க, பாவமான விடயங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டாம் என்பதா. எனவே மியூச்சுவல் இன்சூரன்ஸ் வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் ஒரு தொகையை கொடுக்கறாங்க.
அந்த தொகையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அடிப்படையில தான் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எனவே இந்த இன்சூரன்ஸ் கூடுமா? கூடுறதுக்கு முதலாவது படித்தரமாக சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? இந்த குர்ஆனுடைய ஆயத். சரி, இப்ப நாங்க பார்ப்போம், நபியோட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸின் மூலமாக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆதாரம் இருக்குதா? அந்த அடிப்படையில் நாங்க பார்த்தா இங்க நாங்க போடுறோம், புகாரி இமாம் அவங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இது பொதுவாகவே லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் ஒரு நபி தோழர் வந்து நபி அவங்கள்ட்ட கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கத எனக்கு அனுமதி தாங்க என்பதா. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி செய்ய வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. அப்ப ரெண்டாவதாக கேட்கிறாங்க, அதுல அறவாசிய நபி அவங்க சொல்றாங்க, அதுவும் கூட. மூணாவதாக நபி அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, அதுவும் கூடதான், அதுவும் கூடதான். அதாவது மூணில் ஒன்று, 1/3 of from your whole wealth. அதுலேருந்து நீங்க ஒரு போர்ஷனை கொடுங்க, பாக்கிய நீங்க உங்களோட குழந்தை குட்டிகளுக்காக வேண்டி விட்டுட்டு போறது சிறந்தது. ஏன்? அவர்கள் அடுத்த மக்கள் கிட்ட அந்த பணத்தை இல்லாத நிலைப்பாட்டுல அவங்களுக்கு ஒரு வறுமை வரும் பட்சத்துல அவங்க அவங்களோட கைகளை ஏந்திரத்தை விட நல்ல நீங்க அவங்களுக்கு சில செல்வங்களை விட்டுட்டு போங்க. So this gives them a particularly evidence, assurance for us to make sure that we do some preparation. நாங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி எங்கட பிள்ளைகளுக்காக சில விட்டுட்டு போறது இருக்குது, சொத்துடைய ஏற்பாடு செய்யறது இருக்குது. கூடுமா கூடாதா? இது கூடும். சிம்பிளா. அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப இந்த தகாஃபுல்ல ஃபேமிலி தகாஃபுல் அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் அமைப்புல நடக்குது. அதுக்குரிய ஆதாரம். இன்னும் ஒரு ஆதாரம் தான் இந்த காலத்துல நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் முறை. அதற்கு ஒரு தலீலாக ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்க. என்னண்டா, நபியோட காலத்துல ஒவ்வொரு கூட்டம் இருந்தாங்க. பனு நஜ்ஜார், பனு குரைர், இதே மாதிரி அஷ்அரின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. இந்த அஷ்அரின்ற கூட்டம் அவங்க கிட்ட எப்பெல்லாம் அதாவது உணவுடைய தட்டுப்பாடு ஏற்பாடும், ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் அப்படி ஏற்படும் பட்சத்துல என்ன செய்வாங்கண்டா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளையும் கொண்டு வந்து ஒரு சுஃபரால போடுவாங்க. அதுல உதாரணமாக அப்துல்லான்னு சொல்லக்கூடியவர் கிட்ட ஒரு 100 கிலோஸ் ஈச்சப்பழம், முஹம்மதுன்னு சொல்லக்கூடியவர் கிட்ட ஒரு 50 கிலோ ஈச்சப்பழம், சாஜித்னு சொல்லக்கூடியவர் கிட்ட 25 கேஜி, அதே மாதிரி வந்து அப்துல் காதர்னு சொல்லக்கூடியவர் கிட்ட ஒரு 10 கேஜி. இப்ப இது எல்லா வகையான ஈத்தம் பழங்களையும் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க அந்த சுஃபால போடுவாங்க. நாங்க அசியூம் பண்ணுவோம், லெட்ஸ் அசியூம் தட் 200 கேஜிஸ் வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப இந்த 200 கேஜிய அவங்க என்ன செய்வாங்க, சரி சமமாக பிரிப்பாங்க. சரி சமமாக பிரிப்பாங்க. அப்ப அதுல சில நேரங்கள் என்ன நடக்கும்னு சொன்னா, போட்டவங்களும் இருப்பாங்க, போடாதவங்களும் இருப்பாங்க. கூட போட்டவரும் இருப்பாரு, குறைய போட்டவரும் இருப்பாரு. உதாரணமாக சில நேரத்துக்கு ஒருத்தர் 5 கேஜி போட்டிருப்பாரு. இவங்க ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு 10 கேஜி கிடைக்கும். சில நேரத்துக்கு சிலர் 100 கேஜி போட்டிருப்பாரு, ஆனா அவருக்கு 10 கேஜி கிடைக்கும். இந்த செயலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்களில் இன்றும் உள்ளவன் நான், அவர்கள் என்னிலும் உள்ளவர்கள் என்று சொல்லி. எனவே இந்த காலத்திலையும் இன்சூரன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கட்டுவாரு, அவருக்கு கிளைமாக 50,000 கிடைக்கும். சில நேரங்கள் ஒருத்தர் 10,000 இன்சூர் பண்ணிருப்பாரு, அவருக்கு 1 லட்சம் கிடைக்கும். எனவே இந்த அடிப்படையில இஸ்லாத்துல இன்சூரன்ஸுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா தாராளமாக ஆதாரம் இருக்குது. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? அப்ப இன்சூரன்ஸ்ன்றது கூடுமா கூடாதான்னு கேட்டா இன்சூரன்ஸ்ன்றது கூடும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூடும். ஏன் இன்சூரன்ஸ் கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொல்றதுண்டா, இன்சூரன்ஸின் காரணமாக அல்ல, அதை செய்யக்கூடிய முறைகளின் காரணமாக, அது நடத்தப்படக்கூடிய முறை காரணமாக, the way that how insurance was handled or executed. உதாரணமாக சொல்றோம்னு சொன்னா, அதுல வட்டி இருக்குது,
அவங்களோட பணங்களை வட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனவே அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். எனவே அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அவங்களுடைய எண்ட் அந்த பாலிசியை ஒருத்தர் 10 வருஷத்துடைய பாலிசி எடுக்கிறாருண்டா 10வது வருஷத்துல அவருடைய இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் என்ன செய்ய முடியும். அந்த முடிகிற டைமுக்கு சொல்லுவாங்க மெச்சூரிட்டி. அந்த நேரத்துல அவருக்கு கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று கொடுப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல. இதே மாதிரி கரர்னு சொல்லுவோம், அதாவது உறுதியற்ற தன்மை ஒன்று இருக்குது. இதே மாதிரி கேம்லிங்னு சொல்லக்கூடிய சூதுடைய ஒரு சுவரூபம்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லல கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் எல்லாம் சூது கம்பெனின்னு சொல்லல, சூதுடைய ஒரு சுரூபம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கேம்லிங் உடைய தோற்றம் ஒன்று இருக்குது. உதாரணமாக ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் ஒன்று வாங்குறாரு. ஏன் லாட்டரி டிக்கெட் வானான்னு சொல்றோம், ஷரியத்துல ஹராம்னு சொல்றோம். உதாரணமாக 100 பேர் பணம் போடுறாங்க, அதுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த டிரால கிடைக்குதுண்டா அந்த 99 பேருடைய பணத்தால ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கிறாரு. ஏன்? ஃபைனான்சியலியாக கண்ட்ரிபியூட் பண்றாங்க. எனவே ஒருத்தர் வெத்தும் பட்சத்துல அடுத்தவங்க எல்லாம் தோப்பாங்க. ஸோ ஒன் ப்ராஃபிட்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் தி அதர்ஸ் என்று சொல்லுவாங்க. எனவே இதை நபி அவங்க தடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூரத்தும் என்னத்துல இருக்குது, இந்த இன்சூரன்ஸுக்குள்ள இருக்குது. எனவேதான் கரர்னு சொல்லக்கூடிய உறுதியற்ற தன்மை, கம்லிங்னு சொல்லக்கூடிய சூதுடைய தன்மை, மூணாவதாக இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய வட்டியுடைய அந்த சூரத், இது மூணும் இருக்கிறதுனால தான் கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் ஹராம்னு சொல்றதே தவிர இன்சூரன்ஸ்ன்றதுக்கு ஹராம்னு சொல்லத்துக்கு இயலாது. ஏன்? காப்புறுதி கூடும். இன்னும் ஒரு விஷயம், மக்கள் ஒரு தவறான கருத்தொன்று வச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் என்று சொல்றது இருக்குது தவக்குலுக்கு மாற்றமான விடயம் என்பதாக ஒரு தவறான கருத்து வச்சிருக்கிறாங்க. நாங்க தெளிவாக சொல்றோம், இன்சூரன்ஸுக்கும் தவக்கலுக்கும் எந்த சம்மதம் இல்லை. ஏன்? எந்த அடிப்படையில் சொல்றோம்? உதாரணமாக பாருங்க, ஒருத்தர் ஒரு மோட்டார் காரை இன்சூர் பண்றாரு, அவரோட காரை இன்சூர் பண்றாரு. அந்த காரை இன்சூர் பண்றதுடைய அடிப்படையான நோக்கம் அந்த காரை இன்சூர் பண்ணா அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்காதுன்றதா அங்கனக்குள்ள அர்த்தம். ஒருத்தர் லைஃப் பாலிசி எடுக்கிறாரு, அதனுடைய அர்த்தமா அவருக்கு மௌத் ஏற்படாது என்பதாக அல்லது நோய் வராது என்பதாக இல்ல. அவர் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் ஆக்சிடென்ட் நடக்கொண்டா நடந்துதான் ஆகும். அவர் மௌத்தாக இருந்தா மௌத்தாகிதான் தீருவாரு. அவருக்கு நோய் வரோன்னு சொன்னா நோய் வந்துதான் தீரும். எனவே அல்லாஹ்வுடைய கதிருக்கும் இன்சூரன்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்சூரன்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்சூரன்ஸின் மூலமாக என்ன நடக்குதுண்டா, அவர் அபாய முகாமைத்துவம் கொண்டு செய்யறார். என்னண்டா, எனக்கு நோய் வரும் பட்சத்துல எனக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு கவர் இருக்கும் பட்சத்துல நான் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனை யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஏன்னா காரை இன்சூர் பண்றேன், ஏதோ அல்லாஹ்வுடைய கதிர்ல முடிவொண்டு இருக்குது, அந்த கார் முட்டி படணும், டோட்டல் லாஸ் ஆகும்னு சொன்னா அந்த நேரத்துல எனக்கு உண்டான நஷ்டங்களை, பண ரீதியான நஷ்டங்களை நான் மீள பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு. எனவே நான் நினைக்கிறேன் இது ஒரு தெளிவான கருத்தாக இருக்குது. சரி, இப்போ நாங்க பார்ப்போம், இவ்வளோ தூரம் நாங்க பேசினதெல்லாம் என்னண்டா, கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய பாரம்பரிய அல்லது இஸ்லாம் அல்லாத நடைமுறையில வட்டியிலான கரர் உட்பட இருக்கக்கூடிய அபாய முகாமைத்துவ சிஸ்டம், காப்புறுதி, இதை தான் நாங்க இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தகாஃபுல்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய காப்புறுதி முறை, த இஸ்லாமிக் வே ஆஃப் டூயிங் த இன்சூரன்ஸ், இதை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் தகாஃபுல்னா என்ன. தகாஃபுல்னு சொல்றது கஃபாலன்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. இந்த அரபு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கரண்டிங் ஈச் அதர். கரண்டிங் ஈச் அதர்னு சொன்னா ஒருத்தர் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பாதுகாக்கிறோம் அல்லது நாங்க கரண்டி பண்றோம். எப்படி? அந்த அமைப்புல உங்களுக்கு நஷ்டமாகும் பட்சத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்வோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்வோம் என்ற அடிப்படையில. அது எப்படி நடக்குது? உதாரணமாக நாங்க ஒரு ஃபண்டை நாங்க என்ன செய்ய உருவாக்குறோம்.
அந்த ஃபண்டுக்குள்ளால மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு தொகை நிதியை போடுவாங்க. என்ன கண்ட்ராக்ட்? ஓகே, நான் இந்த நிதிக்குள்ள வாரேன், எனக்கு ஏதாச்சும் நஷ்டம் உண்டாகும் பட்சத்துல எனக்கு அந்த நிதியிலேருந்து உதவி செய்யுங்க. அப்ப எனக்கு எதுவும் நடக்காத பட்சத்துல என்னுடைய அந்த பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஒரு நீயத்துல வாரார். எப்படி வாரான்னா, இட்ஸ் a system of insurance based on the principle of mutual assistance and by a contribution paid to the pool. உதாரணமாக நாங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஜனாசா ஃபண்டை எடுத்துக்கொள்வோம். எங்களோட ஊர்கள்ல ஜனாசா ஃபண்ட் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த ஜனாசா ஃபண்டுக்கு உதாரணமாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜனாசா ஃபண்ட்ல ஒரு கன்ஸ்டியூஷன் எழுதியிருக்கிறாங்க, ஒரு யாப் எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஃபண்டுக்குள்ளால மெம்பராக ஆகி பணம் கொடுக்குறாங்களோ, எங்கட ஊர் மக்கள்ல யாரு பணம் கொடுத்து மெம்பரா இருக்கிறாங்களோ அவங்களோட வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்தா நாங்க என்ன செய்வோம்னா ஒரு 25,000 கொடுப்போம் ஜனாசா செலவுக்காக வேண்டி. இதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொகை கொடுப்போம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இது ஒரு 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 மெக்கானிசமா இல்லையா? ஏன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நலவுக்காக வேண்டி அந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஊர்ல இருந்து பணம் கொடுக்குறாங்க இந்த ஃபண்டுக்கு. இந்த ஃபண்டால் என்ன செய்வாங்க? ஜனாதா விழும் பட்சத்துல அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இதே மாதிரியா ஒரு அமைப்பு தான் தகாஃபுல்லையும் நடக்குது. நாங்க இப்ப இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த தகாஃபுல்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய முறைப்பிரகாரம் நடக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கன்வென்ஷனலான அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சுருக்கமாக சொல்லணும்டா, நீங்க தகாஃபுல்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய முறைன்னு சொல்றீங்க, கன்வென்ஷன்ல சொல்லக்கூடிய வட்டியிலான அடிப்படையிலான முறை ஒன்றும் சொல்றீங்க. இது ரெண்டுமே ஒன்றுதானா அல்லது இது ரெண்டுமே வித்தியாசமா? நேம் சேக் வித்தியாசம் தானா அல்லது இஸ் தேர் a real difference? ஏன்னா பொதுவாகவே மக்கள் என்ன சொல்றதுண்டா, பேரளவுல இங்க நீங்க இஸ்லாமிக்னு சொல்றீங்க, அங்க கன்வென்ஷன் சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்குதா இல்லையா என்றதை நாங்க ஆராய்ஞ்சு பார்ப்போம். சரி, இப்ப அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்லைட் தான் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைட். நாங்க பொதுவாகவே என்ன செய்வோம்னு சொன்ன, இந்த ஸ்லைடை போட்டதுக்கு பின்னால எல்லார்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். ஆர் தே சேம் ஆர் நாட்? ஆர் தே சேம் ஆர் நாட்? உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா, எங்கட அந்த சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு அதாவது போடலாம். உங்களுக்கு போடலாம், இது ரெண்டும் ஒரே அடிப்படையிலான அந்த ஃப்ரூட்ஸா அல்லது வேற வேற ஃப்ரூட்ஸா என்பதாக. சாட் பாக்ஸ்ல போடலாம். If anyone is interested, they can answer. Okay. Not பொதுவாகவே the same. sorry, It's not the same. it's not Mandarin, the same. orange, Okay, then you mean to say it's different? different. Okay, same fruit cut in differently. Yeah, now people are now responding. Yes. Okay, any other answers? வேற கருத்துக்கள்? Okay, good. Then it will be an interactive session. One gentleman has said same fruit cut in differently. Any other answers? I can spend about another 30 seconds if people are interested. It's quite interesting. This Mandarin and orange. same Sorry? fruit, different breed. I didn't get your answer. It is both same. They are from the same family. Same but, fruit, they have cut it in differently. No, same family but different breed of orange. I mean different. Same family, different breed. Okay, good answer. Good try. Mandarin and orange. Mandarin and orange. All right, okay. Good answer. Look same but different. Okay, let's conclude. Right.
So some people said that it is the same fruit, but some of them have said that it's different. உண்மையிலே இது ரெண்டும் ரெண்டு ஜாதி பழங்கள். வெளிரங்கமான பார்க்கக்கூடிய அமைப்புல it looks the same. ஒரு பிரதர் சொன்னது போல one is orange, the other one is mandarin. அப்படின்னா ஒன்று வந்து நாரங்கா, ஒன்று orange. Right? இது வெளிரங்கமான அமைப்புல பார்க்கக்கூடிய நேரத்துல ரெண்டுமே ஒரே ஜாதி மாதிரி தான் இருக்கும். It looks the same. ஆனா இது ரெண்டும் ரெண்டு வகையான பழங்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு வகையான பழங்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், இதுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? That's the question. People might wonder why we have put this slide. Now see the difference. Okay. ஒரு layman point of view, ஒரு சாதாரண பொது மனிதன், a layman might think, okay, if you are saying, right, insurance, a customer comes and makes a payment to the insurance company. In the event of an unfortunate loss, he will be given the claim, or the claim will be honored. என்ன நடக்குதுண்டா, ஒரு கஸ்டமர் வராரு, ஒரு பணத்தை கொடுத்து இன்சூரன்ஸ் கவர் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு நஷ்டம் உண்டாகும் பட்சத்துல அவருக்கு ஒரு கிளைம் கிடைக்குது. சரி, தகாஃபுல்லுக்கு வராரு, இஸ்லாமிய காப்புறுதி முறை, அந்த கஸ்டமர் பணத்தை கொடுத்து ஒரு கவர் எடுக்கிறாரு, அதற்கு பின்னால அவருக்கு ஒரு கிளைம் ஒன்று உண்டாகுது. அந்த கிளைமை ஆனர் பண்றாங்க, கிளைமை கொடுக்குறாங்க. இப்ப இந்த ரெண்டுக்கு மத்தியில இந்த ஸ்லைட்ஸ் பிரகாரம் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? Do you see a difference between these two based on the screen? Is it the same or any difference? No, looks same. Okay. Somebody says that it looks the same. Yes. The answer is correct. Right? There is no difference from a outer appearance. From a layman point of view. ஒரு சாதாரண பொது மனிதனுடைய பார்வையில் அவர் என்ன சொல்லுவாருண்டா, இங்க போய்த்து நாங்க பணத்தை கட்டி ஒரு பாலிசி எடுக்கிறோம், தகாஃபுல் சொல்லக்கூடிய இஸ்லாமிய முறைக்கு போய்த்தும் ஒரு பணத்தை கொடுத்து பாலிசி எடுக்கிறோம், இங்கேயும் கிளைம் கொடுக்குறாங்க, அங்கேயும் கிளைம் கொடுக்குறாங்க. So there is no difference. என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை. இப்ப பாருங்க வித்தியாசத்தை. I'll show you the difference, how actually it differs from each other. இப்ப நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஸ்மைலி ஃபேஸஸ் எல்லாமே யாருன்னு சொன்னா, they all are insured, in other words customers. They have obtained a policy from ABC company. ABC ன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனில போய்த்து பாலிசி ஒன்று எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, உதாரணமாக அவங்களோட ரிஸ்க ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அல்லது ட்ரேட் பண்றாங்க. உதாரணமாக இந்த மோட்டார் கார் ஒன்று இருக்குது, 10 மில்லியன், நான் ஒரு 100,000 கொடுத்து ஒரு கவர் எடுக்கிறேன். இந்த event, if there is a loss for this one 10 million vehicle, you will be giving the claim. இதுதான் கான்ட்ராக்ட். சரியா? என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுல பணத்தை கொடுத்து அதுல கவர் எடுத்துருவாங்க. கவர் எடுத்ததுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு பாருங்க, இதுல ப்ளூ ஃபேஸஸ் எத்தனையோ இருக்குது, அதுல 3 பேருக்கு மட்டும் லாஸ் ஒன்று உண்டாகும். அந்த லாஸ் உண்டாகினா யாரு கெட்டுவாங்க? The company will indemnify or else they will honor the claim. அந்த கிளைமை கெட்டுவாங்க. ஓகேயா? இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, ரிஸ்க் டிரான்ஸ்ஃபரிங் கான்செப்ட் ஆர் எல்ஸ் ரிஸ்க் ட்ரேடிங் மெக்கானிசம். அப்படின்னா இந்த ரிஸ்க ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இஃப் நாட் for an agreed price, I sell my risk to ABC company where they buy my risk. இதுதான் கன்வென்ஷன் அடிப்படையிலான நடக்கக்கூடியது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இன்சூரன்ஸ் வரக்கூடிய நேரத்துல ஃபைனான்சியல் ரிஸ்க மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா பண ரீதியாக தான் அதை என்ன செய்ய குவான்டிஃபை பண்ணணும்.
அப்படி இல்லைன்னு சொல்ல உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாயோட கார், 5 லட்சம் ரூபாயோட மொபைல், 3 லட்சம் ரூபாயோட வீடு. எனவே அந்த ஃபைனான்சியல் ரிஸ்க் கொண்டு இருக்கணும். அதுக்கு நஷ்டம் உண்டாகும் பட்சத்துல அந்த நஷ்ட ஈட அவங்க வழங்குவாங்க. சரியா? இப்ப இதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் உடைய மெக்கானிசம். இப்ப நாங்க பார்ப்போம் தகாஃபுலுடைய மெக்கானிசம் என்ன. தகாஃபுல் சொல்லக்கூடிய இடத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரீன் ஃபேஸஸும் கஸ்டமர்ஸ் அல்லது பார்ட்டிசிபன்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்டிசிபன்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு தொகை, ஒரு கண்ட்ரிபியூஷன், ஈவன் சம்டைம் இஃப் யூ கால் பிரீமியம் இட்ஸ் நாட் ராங் டெர்மினாலஜி. அவங்க ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. எதுக்கு? தகாஃபுல் சொல்லக்கூடிய ஃபண்டுக்கு. இந்த ஃபண்டுக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பணத்தை கொடுப்பாங்க. சரியா? இப்ப இந்த ஃபண்ட்ல இருந்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாருக்கு சரி கிளைம் உண்டான நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. பணத்தை பேய்த்து ஃபண்டுக்கு கொடுப்பாங்க, அந்த ஃபண்டால தான் கிளைம கொடுப்பாங்க. அப்ப இங்க கம்பெனி எங்க இருக்குது இந்த பிக்சர்ல? ஜஸ்ட் இமேஜின். ஸோ இந்த ஏர்லியர் சினாரியோ அதுல கொடுக்கக்கூடிய பணம் போறதே எங்கக்கு? கன்வென்ஷனல் கம்பெனிக்கு தான். அதோட ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க என்ன நடக்கும்னு சொன்னா ஃபண்டுக்கு தான் பணத்தை கொடுப்போம், ஃபண்டால தான் கிளைம கொடுப்பாங்க. அப்ப கம்பெனியுடைய ரோல் என்ன? கம்பெனி 2 வகையான ரோல் செய்வாங்க. ஒன்று என்ன, அவங்க கம்பெனி ஒரு ஏஜென்ட்டாக ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். உதாரணமாக ஒரு 50,000 கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்றாங்க, இந்த ஃபண்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அப்ப எனவே அந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி டு மேனேஜ் த ஃபண்ட் someone has to take a role as an agent. So on behalf of the customers, the Takaful company plays a role as agent. இது முதலாவது ரோல். ரெண்டாவது ரோல் என்னன்னு சொன்னா as a fund manager. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்சூரன்ஸ் கம்பெனி இன்க்ளூடிங் த தகாஃபுல் கம்பெனி அவங்களோட பணங்களை என்ன செய்வான்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏன்? அதுல ரிஸ்க் கொண்டு இன்வால்வ் ஆகுது. எனவே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜராக இந்த கஸ்டமர் அட் த டைம் ஆஃப் obtaining the policy அவரை நியமிப்பார். So as a fund manager, as an agent, the company play a role. ஸோ அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல ஒரு பாலிசியை, உதாரணமாக ஒரு மோட்டார் பாலிசி எடுக்கிறாருண்டா அவர் 10,000 ரூபாய் கொடுக்கறதாக இருந்தா அந்த கண்ட்ராக்ட்ல சொல்லுவாங்க, நீங்க ஆரம்பத்துல எங்களுக்கு ஒரு தொகை பணத்தை தரோணும், உதாரணமாக 20% அல்லது 15% அல்லது 30%, நீங்க எங்களுக்கு ஒரு வக்கால ஃபீ ஒன்று தரோணும், அப்படின்னா ஒரு ஏஜென்சி ஃபீ ஒன்று தரோணும். அது அப்ஃப்ரண்ட் எடுப்பாங்க, பாக்கி பணத்தை தான் கொடுப்பாங்க. கீழால் ஒரு ஸ்லைடு ஒன்று வருது, அதுல நான் அவங்களுக்கு அந்த டயக்ராம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஃபண்டமெண்டலியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ரிஸ்க ஒரு தொகை பணத்துக்கு விற்கிறாரு, இங்க அவருடைய ரிஸ்க அந்த பூலுக்குள்ளால ஷேர் பண்றாரு அல்லது பூல் பண்றாரு. get the point. So at any given time இந்த ஃபண்ட் இருக்குது, இந்த ஃபண்டுக்கு தான் ஓனர்ஷிப் இருக்குது, அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பணம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா தகாஃபுல்ல இயர் எண்ட்ல, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல இயர் எண்ட்ல அந்த பணம் ஏதாச்சும் பாக்கியானா, if there is a balance, if there is a excess, if there is a surplus in that fund, that will be distributed among all the participants in Takaful operation. Whereas கன்வென்ஷன்ல அப்படி நடக்காது. சரி, இதை நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். உதாரணமாக பாருங்க, ஒரு கஸ்டமர் வாராரு, பணத்தை கொடுக்கிறாரு, பிரீமியம் ஒன்று கொடுக்கிறாரு டு obtain a policy. Let's assume that he wants to actually obtain a motor car policy. இந்த பணத்தை கொடுத்தா இதோட ஓனர்ஷிப் எங்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு ஓனர்ஷிப் போகும். உதாரணமாக ஏபிசின்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு இந்த ஓனர்ஷிப் will be transferred. So in return, what will happen is that after paying all the claims, let's assume 1,000 people have insured, 1000 பேர் இன்ஷூர் பண்ணாங்க, அதுல ஒரு 500 பேருக்கு தான் கிளைம் நடந்துச்சு.
அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த 500 பேருக்குரிய கிளைமை கெட்டிட்டு பாக்கி பூரா சல்லி இருக்குதே அதெல்லாம் யார்ட பணம்? அந்த கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பணம். ஸோ தே பிகம் த ஓனர்ஸ் ஆஃப் தட் பணம். இப்ப நான் சொன்ன ஆரம்பத்துல எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பணத்தை சும்மா வச்சுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. they will invest that. இப்ப இந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி இதுல வரக்கூடிய எல்லா விதமான லாபங்கள் 100% யார் எடுப்பா? இந்த கன்வென்ஷனல் கம்பெனி எடுப்பாங்க. பாருங்க, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இதுல இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரிட்டர்ன் 100% அந்த கம்பெனி தான் எடுப்பாங்க, ஏபிசி கம்பெனி. இதே மாதிரி கிளைம்ஸ் கெட்டாத பாக்கி பணத்துடைய ஓனர்ஷிப்பும் அவங்களுக்கு தான் இருக்கு. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் யூ சி தகாஃபுல் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு கஸ்டமர் வாராரு, ஒரு மோட்டார் பாலிசி எடுக்கிறாரு, அதுக்கான கண்ட்ரிபியூஷனை கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பணத்துடைய ஓனர்ஷிப் எங்க போகும்னு சொன்னா தகாஃபுல் சொல்லக்கூடிய அந்த ஃபண்டுக்கு போகும், அந்த நிதியத்துக்கு போகும். ஓகேயா? இப்போ உதாரணமாக அவங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10,000 இந்த ஃபண்டுக்கு போனா கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இங்க எக்ஸ்வைசஸ்ன்னு போட்டிருக்கிறோம், ஒரு பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. இட் குட் பி 10%, 20%, 30%. அந்த 30% எதில் எடுக்கிறாங்களோ அதை பாலிசியில் என்ன செய்வாங்க, ஸ்டேட் பண்ணுவாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு வக்கால ஃபீயை அப்ரண்டாக நாங்கள் எடுப்போம் என்பதாக போடுவோம். சரியா? இப்ப பாருங்க, as I told you, பணம் கொடுத்த எங்க போகும்? தகாஃபுல் ஃபண்டுக்கு தான் போகும். தகாஃபுல் ஃபண்ட்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் என்ன நடக்கும்னு சொன்னா அவங்களுக்கு வக்கால ஃபீயாக போகும். பாக்கி பணம் எங்க இருக்குது? அந்த ஃபண்டுக்குள்ள இருக்குது. சரி, இப்ப 1000 பேர் பாலிசி எடுத்தாங்க, 500 பேர் தான் கிளைம் பண்ணாங்க. பாக்கி 500 பேருடைய அந்த இன்சூரன்ஸ் உடைய பணத்துடைய பொறுமதி எங்க இருக்குது? இந்த தகாஃபுல் ஃபண்டுக்குள்ள இருக்குது. ஸோ த ஃபண்ட் தான் ஓனர். உதாரணமாக ஒரு கேள்வி வரும், கன்வென்ஷனல்ல அங்க ஒரு கிளைமை ரிஜெக்ட் பண்ணா அந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிளைமுடைய அந்த பணமும் யாருக்கு ப்ராஃபிட் ஆக போகும்? அவங்களோட அண்டர் ரைட்டிங் சர்ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆக போகும். ஆனா தகாஃபுல்ல ஒரு கிளைமை ரிஜெக்ட் பண்ணா அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த கம்பெனிக்கு எந்த லாபமும் உண்டாகாது. ஏன்? கிளைமை கெட்டதும் கிளைமை ரிஜெக்ட் பண்ணினாலுமோ அல்லது ஒனர் பண்ணினாலுமோ தகாஃபுலுடைய கம்பெனிக்கு எந்த லாபமோ நஷ்டமோ இல்லை, அந்த ஃபண்டுக்கு தான் இருக்குது. அது மட்டும் அல்ல, உதாரணமாக பாருங்க, இந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன ஆரம்பத்துல எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பணங்களை சும்மா வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. they will invest money. இன்வெஸ்ட் பண்ண நடக்கும்டா அதுல வரக்கூடிய லாபத்தை ரெண்டா பிரிப்பாங்க. அதுல 50% போகும் எங்கேக்கு? உதாரணமாக 50%, இட் குட் பி வேரி. அது 60-40 ஆக இருக்கலாம், 30-70 ஆக இருக்கலாம். ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில 50-50 இங்க போட்டிருக்கிறோம் லஸ்டேஷன் பர்பஸ். அதுல 50% எங்கேக்கு போகும்? தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டுக்கு போகும், தகாஃபுல் ஃபண்டுக்கு போகும். பாக்கி 50% எங்க போகும்னு சொன்னா அந்த அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு போகும். பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. வெளிரங்கமாக பார்த்தா என்ன, பணத்தை கொடுக்கிறோம், பாலிசி எடுக்கிறோம், கிளைம் ஒன்று நடந்தா கொடுக்குறாங்க. பட் இன்டர்னலியாக மொடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ப்ரோசஸ் how that's actually executed is completely different. எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் கேட்டா இந்த தகாஃபுலுக்கும் கன்வென்ஷனுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் கேட்டா நாங்க சொல்லக்கூடியது என்ன? கான்ட்ராக்ட். ஏன் இங்க என்ன கான்ட்ராக்ட் சொன்னா, இங்க அதாவது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கின்ற அடிப்படையில் இந்த ஃபண்டுக்குள்ள கொடுக்குறோம் பணத்தை. ஆனா அங்க என்ன கான்ட்ராக்ட் நடக்குதுண்டா, அங்க ஒரு பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. கஸ்டமர் தன்னுடைய ரிஸ்கை விற்கிறார் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு, அதை கம்பெனி வாங்குது. At any given time in conventional insurance, what happens is that mechanism is that the customer sells his risk to ABC company for a set amount, whereas the company buys that particular risk for a set agreed amount. ஆனா தகாஃபுல் என்ன நடக்குது? It's a donation contract.
இட்ஸ் அ டொனேஷன் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் ரெண்டுமே வித்தியாசம். உதாரணமாக சொல்லணும்டா, ஒரு ஆண் ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன செய்யறான்டா, விரும்பி அவர் வீட்டை விட்டு போயிட்டு என்ன செய்யறாருன்னா கல்யாணம் முடிக்கிறார். ஓகே, இவருக்கு ஒரு 10 மாசத்துக்கு பின்னால் இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. இங்க ஷரியத் பிரகாரம் ஒரு கணவன் மனைவியாக 2 பேர் இணைகிறாங்க. இதுல மஸ்ஜிதுல ஒரு கண்ட்ராக்ட், ஒரு அக்குது நடக்குது. 2 பேர் ஷாஹிதாக வச்சு ஒரு வலி இருக்கிறாரு. இப்ப இங்க ஒரு நிக்கா நடக்குது. அங்க ஒரு அக்குது சைன் பண்ணப்படுது. இன்னாருக்கு இன்னாருடைய மகளை இவ்வளோ மகருக்காக வேண்டி இந்த சபையோர் சாட்சியாக இந்த 2 பேர் சைன் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறான். சரியா? 10 மாசத்துக்கு பிறகு இங்க ஒரு குழந்தை கிடைக்குது. அப்ப பாருங்க, லுக்ஸ் த சேம், த ப்ரோசஸ். இங்கேயும் ஒரு ஆணும் பெண்ணும், அங்கேயும் ஒரு ஆணும் பெண்ணும். இங்கேயும் என்ரிசாஸ் குழந்தை கிடைக்குது, இங்கேயும் என்ரிசாஸ் குழந்தை கிடைக்குது. ஆனா இந்த குழந்தைய நாங்க ஹலால் என்று சொல்லுவோம், ஜாயிஸ் ஆனது என்று சொல்லுவோம், அது அதுக்கு மாற்றம்னு சொல்லுவோம். ஏன் காரணம்? இங்க ஒரு அக்கது இருக்குது, இங்க ஒரு கண்ட்ராக்ட் இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் வரக்கூடிய நேரத்துல த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டுடைய கண்ட்ராக்ட். இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எல்லா விதமான அதாவது ரூலிங்ஸும் அப்ளை ஆகிறது அந்த கண்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான். ஸோ எனவே இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு ரொம்ப சுருக்கமான அடிப்படையில் எதை விளங்கப்படுத்தினு சொன்னா, கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் தான் என்ன, அந்த கன்வென்ஷனல் இன்சூரன்ஸுக்கும் தகாஃபுலுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களை நாங்கள் விளங்கப்படுத்தினோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று சொல்றேன். நான் இப்போ சொன்ன மாதிரி வக்காலான் அடிப்படையில் நான் சொன்ன ஒரு தொகையை அப்ஃப்ரண்டா எடுக்கிறாங்கன்னு, அந்த அடிப்படையில் எப்படி ஒரு தகாஃபுல் கம்பெனி அவங்களோட பணத்தை நிர்வகிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று காட்டுறேன். உதாரணமாக கீழே இருக்கக்கூடியது இங்க பாருங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வாராரு, ஒரு கஸ்டமர் வாராரு, உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு, 100,000. ஸோ அந்த 100,000 தந்ததுக்கு பின்னால நான் சொன்னேன் என்னது, ஆரம்பத்துல ஸ்ட்ரெயிட்டவே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஒரு வக்காலா ஃபீ எடுப்பாங்க, அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீன்னு சொல்லுவாங்க, வக்காலா ஃபீ, மேனேஜ்மெண்ட் ஃபீ, இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கண்டா, உதாரணமாக இந்த இலஸ்ட்ரேஷன்ல நாங்க போட்டிருக்கிறோம் 40%. ஸோ 100,000 கொடுத்தாரண்டா 40% சொன்னா 40,000 பெய்த்திரும் எங்கேக்கு, கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் ஃபீயாக பெய்த்திரும். அந்த பாக்கி உள்ள பணம், the rest of that the amount say 60%, so 60,000. இப்ப இந்த பணம் எங்க இருக்கும், அந்த தபாருன்னு சொல்லக்கூடிய பூலுக்குள்ளால இருக்குது, தகாஃபுல்னு சொல்லக்கூடிய ஃபண்டுக்குள்ள இருக்குது. அந்த பணத்தை என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன ஆரம்பத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய லாபத்தை 2ஆக பிரிப்பாங்க. பாருங்க 50-50 போட்டிருக்கிறோம். ஸோ 1 arrow goes up, மேல ஒரு arrow போகுது, அது எங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் சொன்னா கம்பெனிக்கு போகுது, அஷ்யா. கீழால பாருங்க ஒரு 50% வருது எங்கக்கு, ஜெனரல் தகாஃபுல் ஃபண்ட், அப்ப ஃபண்டுக்கு வருது. அதற்கு பின்னால் என்ன செய்வாங்கண்டா, இந்த பணத்தால தான் மக்களுடைய கிளைமை கட்டுவாங்க. ரீதகாஃபுல்னு சொல்லக்கூடிய ரீஇன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய அமைப்புல மீள் காட்புதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணுவாங்க. அதையும் பே பண்ணதுக்கு பின்னால ரிசர்வ்னு ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. ஏன், முன்னைக்கு உதாரணமாக 2024 ஒருத்தர் கிளைம் பாலிசி எடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய அந்த பாலிசியுடைய மெச்சூரிட்டி அல்லது அவருடைய காலம் முடியுது 2025 வருஷம் 6ஆம் மாசம். அப்ப அந்த 6 மாசம் இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்க ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, இந்த இவெண்ட் இவருடைய வெஹிக்கலோ அல்லது ஏதோ ஒன்று டேமேஜ் ஆன அதுக்குரிய கிளைமை கெட்டது. அப்ப அந்த ரிசர்வ்ஸுக்கு போனதுக்கு பின்னால பாக்கி பணம் சர்ப்ளஸ் ஆக இருக்கும்னு சொன்னா, இந்த பணத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனி எப்படி சம்பாதிக்குது, ஒரு தகாஃபுல் கம்பெனி எப்படி சம்பாதிக்குதுன்னா 2 வகையில சம்பாதிப்பாங்க. ஒன்று, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வக்காலா ஃபீ, அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீ. இப்ப இதுல 40%. இதோட அந்த கம்பெனி அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் இருக்குது, அதுல வரக்கூடிய ரிட்டர்ன். உதாரணமாக இப்ப 5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு 1 மில்லியன் ப்ராஃபிட் வந்தா 50% இவங்க எடுப்பாங்க, 50% அவங்க எடுப்பாங்க.
இப்போ அந்த அடிப்படையில் ஒரு தகாஃபுல் கம்பெனி எப்படி சம்பாதிப்பாங்க? வக்காலா ஃபீன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஃபீ, அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ப்ராஃபிட். இது ரெண்டை வச்சு தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய முறை. ஸோ தட்ஸ் ஹவ் தே ரிகவர் their expenses, and whatever that comes as in a profit after deducting the management expenses, that's called the shareholders profit. இப்போ இந்த அடிப்படையில் சுருக்கமான அமைப்பில் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் விளங்கப்படுத்தியிருக்கிறோம் கன்வென்ஷனல். அந்த அடிப்படையில் இப்போ உம்மத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் பெரிய ஒரு சர்வீஸ் ஒன்று செய்கிறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் ஃபைனான்ஷியல் கன்சல்டிங், financial training, compliance audit and dispute resolution, financial product structuring, document review, investment sharia guidance. இது எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. So alhamdulillah, I hope that it was a beneficial session. நான் நம்புறேன் alhamdulillah we did it in Tamil to make sure that the most of the audience will get a clear picture of that. That was the reason that we used the language as the base language as Tamil. நான் நினைக்கிறேன், நாங்கள் நம்புகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஏதாச்சும் இதில் இந்த நாலேஜை தந்திருப்பான்னு சொல்லி, இதில் மேல் மிச்சமாக ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு உம்மத்துடைய அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட கேள்வி அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் we will get back to you soon இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.